ஒற்றுமையே பலம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன. அவை அனைத்தும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வந்தன. தினமும் காலையில் அவை இரை தேடிச் சென்று மாலையில் திரும்பி வந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தன. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். மரத்தில் உள்ள பறவைகளைக் கண்டதும் அவற்றை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டினான். அவன் மரத்தின் அடியில் ஒரு வலையை விரித்து அதன் மேல் தானியங்களை தூவிவிட்டு மறைந்து கொண்டான். பறவைகள் இரை தேடி வந்தபோது வலையில் இருந்த தானியங்களை பார்த்தன. அவற்றுள் ஒரு முதிய பறவை, நண்பர்களே, இது ஒரு ஆபத்தாக இருக்கலாம், நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தது. ஆனால் மற்ற இளைய பறவைகள் அதன் பேச்சை கேட்காமல் தானியங்களை உண்ண ஆவலுடன் வலையில் சிக்கிக் கொண்டன. வேடன் வலைக்குள் பறவைகள் சிக்கியதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் அவற்றை பிடிக்க வந்தான். அப்போது முதிய பறவை மற்ற பறவைகளிடம், நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து வலையை தூக்கிக் கொண்டு பறந்தால் நாம் தப்பித்து விடலாம் என்று கூறியது. பறவைகள் அனைத்தும் முதிய பறவையின் பேச்சைக் கேட்டு தங்கள் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி வலையை தூக்கிக் கொண்டு வானில் பறந்தன. வேடன் ஆச்சரியத்துடன் அவற்றை பார்த்தான். அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. பறவைகள் வலையுடன் வெகுதூரம் பறந்து சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் வலையை கீழே போட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொண்டன. அந்த நாள் முதல் அந்த பறவைகள் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எப்போதும் ஒன்றாகவே வாழ்ந்தன. நீதி: ஒற்றுமையே பலம்.